இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், வகைப்பாட்டில் உள்ள முக்கிய படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. வகைப்பாட்டில் உள்ள முக்கிய படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. சரியான விடை ஆப்ஷன் சி, உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். செகண்ட் கொஷின், துளை உடலிகள் அல்லது பெரிபெராவுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. துளை உடலிகள் அல்லது பெரிபெராவுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் ஏ, ஹைட்ரா. தேர்ட் கொஷின், உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு. உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி, அஸ்காரிஸ் லும்பிரிகைட்டஸ். ஃபோர்த் கொஷின், ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி, கணவாய் மீன். ஃபிஃப்த் கொஷின், விதையுள்ள தாவரத்தின் பெயர். விதையுள்ள தாவரத்தின் பெயர் ஆப்ஷன் பி, பெனிரோஹைல். சிக்ஸ்த் கொஷின், டெரிட்டோஃபைட்டாவிற்கு எடுத்துக்காட்டு. டெரிட்டோஃபைட்டாவிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி, பெரணி. செவன்த் கொஷின், இருவித்தலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. இருவித்தலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி, புலி. எய்த் கொஷின், நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலர் திசுக்கள் டேஸில் உள்ளன. நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலர் திசுக்கள் டேஸில் உள்ளன ஆப்ஷன் சி, பெரணிகள். நைன்த் கொஷின், இலைவழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம். இலைவழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் ஆப்ஷன் ஏ, பிரியோஃபில்லம். டென்த் கொஷின், செல் சுவர் உள்ள பச்சையம் அற்ற யூகேரியாட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. செல் சுவர் உள்ள பச்சையம் அற்ற யூகேரியாட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி, பூஞ்சை. 11th கொஷின், இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர். இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ, கரோலஸ் லின்னேயஸ். பொறுத்துக, தாவரம் மற்றும் விலங்கு இருசொற்பெயர். மீன், ஆரஞ்சு, இஞ்சி, பப்பாளி, பேரீச்சை. கட்லா கட்லா, சிட்ரஸ், சைனசஸ், ஜிஞ்சிபர், அக்விசினேல், காரிகா, பப்பாயா, ஃபோனிக்ஸ், டாக்டெலிஃபெரா. சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு 13, விலங்கியலின் தந்தை. விலங்கியலின் தந்தை ஆப்ஷன் பி, அரிஸ்டாட்டில். 14, காலிஃப்ளவரை தாக்கும் வைரஸ்னாவை பெற்றுள்ள மரபு பொருள். காலிஃப்ளவரை தாக்கும் வைரஸை பெற்றுள்ள மரபு பொருள் ஆப்ஷன் ஏ, டிஎன்ஏ. 15, ஹெச்ஐவி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஹெச்ஐவி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ, 1983-84. 16, டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர். டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி, டிமிட்ரி ஐவானோஸ்கி. 17, பொறுத்துக, வடிவங்கள் பாக்டீரியா. கோல் வடிவம், சுருள் வடிவம், கமா வடிவம். விப்ரியோ காலரே, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், ஹெலிகோப்டாக்டர் பைலோரி. சரியான விடை ஆப்ஷன் சி, 2, 3, 1. 18, மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா. மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஆப்ஷன் பி, ஏ கோலை. 19, எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை ஆப்ஷன் ஏ, வெஸ்டர்ன் பிளாட். 20, நோயை உண்டாக்கும் தனி வைரஸ். நோயை உண்டாக்கும் தனி வைரஸ் ஆப்ஷன் ஏ, விரியான். 21, இயற்கை வகைப்பாடு முறையை கண்டறிந்தவர். இயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ, பெந்தம் மற்றும் ஹூக்கா. 22, உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர். உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி, காஸ்பர்ட் பாகின். நெக்ஸ்ட் 23, இயற்கையின் வகைப்பாடு என்ற நூலை கரோலஸ் லின்னேயஸ் வெளியிட்ட ஆண்டு. இயற்கையின் வகைப்பாடு என்ற நூலை கரோலஸ் லின்னேயஸ் வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி, 1735. 24,
சில பாசிகளில் குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு. சில பாசிகளில் குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி வால்வாக்ஸ். 25 மிகப்பெரிய ஒரு செல் பாசி. மிகப்பெரிய ஒரு செல் பாசி. ஆப்ஷன் சி அசிட்டாஃப்ளோரியா. 26 ரொட்டியை கெடச் செய்யும் கருமை நிற பூஞ்சை. ரொட்டியை கெடச் செய்யும் கருமை நிற பூஞ்சை. ஆப்ஷன் சி ரைசோபஸ். 27 டர்பண்டைன் கொண்டு தயாரிப்பது. டர்பண்டைன் கொண்டு தயாரிப்பது. ஆப்ஷன் பி பெயிண்ட். 28 உண்மையான திசு தொகுப்பை பெறாத உயிரினம். உண்மையான திசு தொகுப்பை பெறாத உயிரினம். ஆப்ஷன் பி கடற்பஞ்சு. 29 ஆர சமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆர சமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ குழியுடலிகள் அல்லது நிடோரியே. 30 அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளைப்புழு. அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளைப்புழு. ஆப்ஷன் சி பைலேரியஸ். 31 அமீபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிப்பது. அமீபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிப்பது. ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா. 32 இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர். இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர். ஆப்ஷன் பி ஐஃபோமியா ஆல்ஃபா. 33 தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது. ஆப்ஷன் ஏ இலைத்துளை. 34 தாவரங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபடுவதை தன் சோதனையின் மூலம் விளக்கியவர். தாவரங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபடுவதை தன் சோதனையின் மூலம் விளக்கியவர். ஆப்ஷன் டி ஜோசப் ரிஸ்ட்லி. 35 நீரில் கரையும் வேதிப்பொருளான தாவர ஹார்மோன். நீரில் கரையும் வேதிப்பொருளான தாவர ஹார்மோன். ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன். 36 மூட்டுகளில் மூட்டு வீக்கத்தினை ஏற்படுத்தும் அமிலம். மூட்டுகளில் மூட்டு வீக்கத்தினை ஏற்படுத்தும் அமிலம். ஆப்ஷன் ஏ யூரிக் அமிலம். 37 நாம் கோபப்பட எத்தனை தசைகள் அது பங்கு பெறுகிறது. நாம் கோபப்பட எத்தனை தசைகள் அதில் பங்கு பெறுகிறது. ஆப்ஷன் டி 42. 38 உயிர் பிறப்பு கோட்பாடு கருத்தினை வெளியிட்டவர். உயிர் பிறப்பு கோட்பாடு கருத்தினை வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் 1862. 39 இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். 40 சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர். சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன் சி டி விரிஷ். 41 இந்தியா கோண்டுவான தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர். இந்தியா கோண்டுவான தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர். ஆப்ஷன் சி பீர்பால் ஷஹனி. 42 தாவரம் மற்றும் விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது. தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது. ஆப்ஷன் ஏ கார்பன் 14. 43 கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது. கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது. ஆப்ஷன் ஏ திருவக்கரை. 44 தொல் உயிரி படிமங்களின் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை. தொல் உயிரி படிமங்களின் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை. ஆப்ஷன் ஏ ரேடியோ கார்பன் முறை. 45 வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஜே.டபிள்யூ ஹார்ஸ்பெர்கர். 46 பல்லவ பேரரசை உருவாக்கியவர். பல்லவ பேரரசை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு. 47 பல்லவ அரசர்களை சரியாக ஏறுவரிசைப்படுத்துக. 1 சிம்ம விஷ்ணு. 2 முதலாம் மகேந்திரவர்மன். 3 முதலாம் நரசிம்மவர்மன். 4 இரண்டாம் நரசிம்மவர்மன். 5 இரண்டாம் நந்திவர்மன். 6 அபராஜித் வர்மன்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5, 6. 48 கடைசி பல்லவ மன்னன் ஆப்ஷன் பி அபராஜிதன். 49 வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன். 50 பல்லவர் கால பாறை குடைவரை கோயில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது? பல்லவர் கால பாறை குடைவர கோவில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் பாணி. 51 வைணவ அடியார்களான நம்மாழ்வாரும் ஆண்டாளும் யாருடைய காலத்தை சார்ந்தவர்கள்? வைணவ அடியார்களான நம்மாழ்வாரும் ஆண்டாளும் யாருடைய காலத்தை சார்ந்தவர்கள்? ஆப்ஷன் டி பல்லவர்கள். 52 பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். 1 நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரம். 2 ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. 53 முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த இசைக்கலைஞர். ஆப்ஷன் சி ருத்ராச்சாரியார். 54 கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர். ஆப்ஷன் டி முதலாம் கீர்த்திவர்மன். 55 இரண்டாம் விக்ரமாதித்தனுக்கு பிறகு பதவியேற்றவர். ஆப்ஷன் சி இரண்டாம் கீர்த்திவர்மன். 56 ஐஹோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். 57 முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து எங்கு மாற்றினார்? ஆப்ஷன் பி கல்யாணி. 58 பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவில் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி பிஜப்பூர். 59 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பட்டடக்கல் அதாவது பாகல்கோட் எந்த மாநிலத்தில் உள்ளது? அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி கர்நாடகா. 60 ராஷ்டிரகூட அரசர்களில் தலைசிறந்த அரசர். ஆப்ஷன் ஏ அமோகவர்ஷர். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 61 சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட அரசன். ஆப்ஷன் டி மூன்றாம் கிருஷ்ணர். 62 ஆதிபுராணம் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஆதிகவி பம்பா. 63 வாக்கியம் 1 விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருகையாகும். வாக்கியம் 2 இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 64 எலிபெண்டா தீவு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி மும்பை. 65 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரமாக விளங்கிய நகரம். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரமாக விளங்கிய நகரம். ஆப்ஷன் சி பாக்தாத். 66 கரிகாலன் டேஸ் மகனாவார். கரிகாலன் யாருடைய மகனாவார் அப்படின்னா ஆப்ஷன் சி இளஞ்சேட் சென்னி. 67 இக்ஷவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். இக்ஷவாகுகள்
எந்த பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர்? ஆப்ஷன் ஏ ஆந்திரா, கர்நாடகா. 68 கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? தலையாலங்கானம், நெடுஞ்செழியன், பட்டினப்பாலை, உருத்திரக்கண்ணனார், கஜபாகு, இலங்கை, திருவஞ்சிக்களம், சோழர். சரியான விடை ஆப்ஷன் டி 4. 69 ஸ்தூபி என்பது புதைமேடுகளின் மேல் எந்த மண்ணால் கட்டப்பட்டதாகும்? ஸ்தூபி என்பது புதைமேடுகளின் மேல் எந்த மண்ணால் கட்டப்பட்டதாகும்? ஆப்ஷன் பி களிமண். 70 முதன்மை காப்பியம் என்று அழைக்கப்படுவது? முதன்மை காப்பியம் என்று அழைக்கப்படுவது 1 சிலப்பதிகாரம், 2 மணிமேகலை, 3 சீவக சிந்தாமணி, 4 வளையாபதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 71 சங்ககால பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை? சங்ககால பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 30. 72 சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள்? சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் ஆப்ஷன் சி பாண்டியர்கள். 73 பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, வேளாண்மை, திருட்டு, கொள்ளையடித்தல், உப்பு விளைவித்தல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், வேளாண்மை, கால்நடை மேய்த்தல். இந்த திணைக்குண்டான தொழில்கள் பொறுத்துக சொல்கிறாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 5, 1, 3, 2. 74 ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? ஆப்ஷன் ஏ கலிங்க நாட்டு காரவேலன். 75 சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர்? சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பிளினி. 76 சங்க காலத்தின் கால வரையறை? சங்க காலத்தின் கால வரையறை ஆப்ஷன் பி கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. 77 சங்ககால தமிழகத்தின் தெற்கு எல்லை? சங்ககால தமிழகத்தின் தெற்கு எல்லை ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. 78 வேந்தர் எனும் சொல் யாரை குறிப்பிடுகிறது? வேந்தர் எனும் சொல் யாரை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 79 கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர்? கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் டி சேரன் செங்குட்டுவன். 80 சங்ககால சேர அரசர்களில் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர்? சங்ககால சேர அரசர்களில் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் ஆப்ஷன் டி சேரல் இரும்பொறை. 81 சோழ அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர்? சோழ அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர் ஆப்ஷன் சி கரிகால வளவன். 82 சோழர்களின் துறைமுகம்? சோழர்களின் துறைமுகம் ஆப்ஷன் சி புகார். 83 இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்? இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர் ஆப்ஷன் சி பாண்டியர். 84 கரிகாலனின் ஆட்சியின் போதான வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல்? கரிகாலனின் ஆட்சியின் போதான வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல் ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 85 கீழ்கண்டவற்றுள் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் தவறானவர்? கீழ்கண்டவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் தவறானவர் 1 இளஞ்செட் சென்னி, 2 கரிகால் வளவன், 3 கோச்செங்கான், 4 கிள்ளி வளவன், 5 பெருநற்கிள்ளி, 6 நெடுஞ்சேரலாதன். சரியான விடை ஆப்ஷன் டி 6 சரி. 86 கொற்கையின் தலைவர் என போற்றப்படும் பாண்டிய மன்னன்? கொற்கையின் தலைவர் என போற்றப்படும் பாண்டிய மன்னன் ஆப்ஷன் சி நெடுஞ்செழியன். 87 முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு? முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு ஆப்ஷன் பி பாண்டிய நாடு. 88 சேரருக்கு உரிய பூ? சேரருக்கு உரிய பூ ஆப்ஷன் ஏ பனம்பூ. 89
சேரர்களின் தலைநகரம் வஞ்சி, கரூர். 90 கடையேழு வள்ளல்களில் பொருந்தாதவர். 1 பாரி, காரி, நல்லி. 2 ஓரி, பேகன். 3 ஆய், அதியமான். 4 கபிலர், பாணர். சரியான விடை ஆப்ஷன் சி, 4 சரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்றோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 91 கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 4242, 4254, 4230, 4266, 4218, 4278. சரியான விடை ஆப்ஷன் டி, 4206. விடுபட்ட எண் காண்க. 33 7 4, 39 8 5, 45 9 6. கீழே 11 8 கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே எந்த எண் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 57. 33 வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். ஏ, பி விடுபட்ட ஒரு எழுத்து, அது கண்டுபிடிக்கணும். அடுத்து டி, கே. அடுத்து விடுபட்ட ஒரு எழுத்து எஃப். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆர், ஜி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்துக்கு 94 பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. 4 6 9 13 அரை. 4 6 9 13 அரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 20 கால். 20 கால். 95 கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது. கேள்விக்குறியிட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க. சி, இ, ஐ, கே, ஓ, கியூ. அங்கே விடுபட்ட என்ன எழுத்து வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, யூ. நெக்ஸ்ட்டு 96 இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அவைகளில் விழும் எண்களின் கூடுதல் 3 அல்லது 8 இருக்க நிகழ்தகவு என்ன? இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அவைகளில் விழும் எண்களின் கூடுதல் 3 அல்லது 8 இருக்க நிகழ்தகவு என்ன? ஆப்ஷன் டி, 7/36. 97 4 வெள்ளை 6 சிவப்பு 5 நீலம் ஆகிய பந்துகள் கொண்ட ஒரு கூடையிலிருந்து ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அது வெள்ளையாகவோ சிவப்பாகவோ இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. 4 வெள்ளை 6 சிவப்பு 5 நீலம் ஆகிய பந்துகள் கொண்ட ஒரு கூடையிலிருந்து ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அது வெள்ளையாகவோ அல்லது சிவப்பாகவோ இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஆப்ஷன் பி, 5/15. 98 இரு பகடிகளை எரியும் போது விழக்கூடிய இரு எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 இருக்க நிகழ்தகவு. இரு பகடிகளை எரியும் போது விழக்கூடிய இரு எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 இருக்க நிகழ்தகவு. ஆப்ஷன் பி, 2/9. 99 1 25 வரை உள்ள எண்களில் ஒரு எண்ணை எழுதுமாறு ஒரு மாணவன் கூறப்படுகிறான். அந்த எண் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு. 1 25 வரை உள்ள எண்களில் ஒரு எண்ணை எழுதுமாறு ஒரு மாணவன் கூறப்படுகிறான். அந்த எண் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஆப்ஷன் சி, 12/25. 100 30க்குள் ஒரு இயல் எண்ணை எழுதுமாறு ஒரு பையன் கூறப்படுகிறான். அந்த எண் ஒரு பகா எண் ஆக இருக்க நிகழ்தகவு. 30க்குள் ஒரு இயல் எண்ணை எழுதுமாறு ஒரு பையன் கூறப்படுகிறான். அந்த எண் ஒரு பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஆப்ஷன் ஏ, 1/3.